இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? முக்கியமாக நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் பேலன்ஸ் இல்லாமல் போகுது. அது பர்டிகுலராக இந்த 3 மாதமாக ரொம்ப பேலன்ஸ் இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட அமெரிக்காவோட வழிகள் அவங்க போட்டிருக்கிற சட்டங்களில் பேலன்ஸ் ஆகுது. ஸோ ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால் அவங்க போட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வெள்ளி ரொம்ப ஏறுது. இந்த கோல்டு வெள்ளியை தைரியமாக நம்பலாம். இப்போ 140 ரூபா வந்துச்சு, 150 ரூபா வந்துடும், 175 ரூபா வெளியே வந்துடும். 175 ரூபாய்க்கு வெளியே வரப்போ தைரியமாக நீங்கள் எடுங்க. அது இல்லாமல் 12,000 ரூபா இன்றைக்கி வந்து 11,700 நம்ம இருக்குது. ஸோ கோல்டு 24 கேரட் 12,000 ரூபா கிராஸ் ஆகும். 12,000 கிராஸ் ஆகிறதுக்கான நிலமை இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் ஸ்லாக் ஆகும், ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஏறிடும். அது இல்லாமல் எப்போ விழும் கோல்டுனா டிசம்பர் மாதம். ஸோ டிசம்பர் மாதம் கண்டிப்பாக கோல்டு கீழே விழும், அதுவும் வெள்ளியும் விழுந்து திரும்பி எழுந்துக்கும். ஆனால் அந்த மாதிரி நிலமை இருக்குது. இப்போது நீங்கள் தைரியமாக நம்பியிருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் அடுத்த மாதம் ஷேர். ஸோ கோல்டோட வேரியேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறப்போ அடுத்த மாதம் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை ரொம்ப நம்ப வேணாம். அடுத்த வருஷம் பாதி, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்லாக் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் அங்கே க்ரியேட் ஆகுது. அதனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து சூப்பராக இருக்கும். நல்ல வழி டே பை டே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ நல்ல ஷேர் மார்க்கெட் வரும். சில ஏற்றுமதி இறக்குமதியால் ப்ராப்ளங்கள் வரதுனால அந்த ஷேர்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணது கோல்டு அண்ட் சில்வர் தான் பெஸ்ட் அப்படின்றத சொல்லுங்கள்.